என்னப்பா சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒரு வித்தியாசமான நியூஸ் கவரேஜ் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். நாடே இந்த பிரச்சனையை பற்றி தான் எதிர்பார்த்துட்ருக்கு. நீதிமன்றம் பிப்ரவரி 20 இந்த பிரச்சனையில் என்ன தீர்ப்பு சொல்ல போகுது, என்ன விசாரணை பண்ண போகுது அப்படிங்கிற மிக தீவிரமான விஷயங்கள் மிக கவனமாக இந்த செய்தியை நோக்கி இருக்குது. அப்படிலாமா நடக்குதுன்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் நடக்கும். அப்படிலாம் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நோக்கி தான் விஸ்வ இந்து பரிஷித் அப்படிங்கிற இயக்கம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கு. ஒரு சிங்கத்தோட பேர் அக்பர், இன்னொன்று சிங்கத்தோட பேர் சீதை. இது ரெண்டும் ஒரே கூண்டில் அடைக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த மனுவோட நோக்கமாக இருக்குது. இந்த மனுவை பிப்ரவரி 20 நீதிமன்றம் விசாரிக்க போகுது. வழக்கமாக மசூதியை மட்டும் தானே இவங்க தோண்டுவாங்க. இது என்ன புதுசாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரி புதுசாக ஒன்று பண்ணுறாங்க. புதுசாக பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பேசலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இந்த சிங்கம் ஏன் இங்கே வரணும்? இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாமா? அதாவது மாநிலங்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரியல் பூங்காவில் இந்த உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய மிருகங்கள் இந்த உயிரியல் பூங்காக்கும் இங்கே இருக்கிறது இங்கே அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மிருகங்களை மாற்றிக்கிறாங்க. நீங்கள் 8 கொடுத்தீங்களா, நாங்கள் இந்த 8 உங்களுக்கு தரோம். நீங்கள் 5 கொடுத்தீங்களா, நாங்கள் இந்த 5 உங்களுக்கு தரோம்னு சொல்லி இந்த உயிரியல் பூங்காக்கள் தங்களுக்குள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேற்குவங்க அரசு முதல்ல அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த செய்தியை முழுமையாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எந்த அளவு கன்ஃபார்ம்டு நியூஸ் அப்படிங்கிறது தெரியல. இப்படி ஒரு டாக்கும் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நான் பதிவு செய்கிறேன். சரி, மேற்குவங்க அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய செபாசிலா அப்படிங்கிற உயிரியல் பூங்காலேருந்து மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடிய சிலிகுரி அப்படிங்கிற உயிரியல் பூங்காக்கு கிட்டத்தட்ட 8 மிருகங்களை கொண்டு வராங்க. இந்த 8 மிருகங்களில் 2 மிருகங்கள் தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த 8 மிருகங்கள் பிப்ரவரி 12 இந்த உயிரியல் பூங்காக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பேசுகிற மிருகங்களானது இந்த உயிரியல் பூங்காக்கு வந்துருச்சு. வந்த அந்த 8 மிருகங்களில் 2 மிருகங்கள், ஒரு மிருகத்தோட பேர் வந்து அக்பர் அப்படிங்கிறதும் இன்னொன்று மிருகத்தோட பேர் வந்து சீதை அப்படிங்கிறதும் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இந்த அக்பரும் சீதையும் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடணும்னா, திரிபுராலேருந்து இவங்க வந்து மேற்குவங்கத்துக்கு வராங்க. இந்த அக்பரோட வயசு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7 வருஷம் 8 மாதங்கள் சொல்கிறாங்க. இந்த சீதை அப்படிங்கிற அந்த பெண் சிங்கத்தோட வயது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 வருடம் 6 மாதம் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரே கூண்டில் இருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே விஸ்வ இந்து பரிஷித் அப்படிங்கிற அந்த தீவிரமான இந்துத்துவ இயக்கம் என்ன கொள்கையோட நீதிமன்றத்துக்கு போயிருக்குன்னா, என்ன நிவாரணம் கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்குன்னா, சார் இங்கே பாருங்கள் சார், அக்பர் அப்படிங்கிறது ஒரு முஸ்லீமோட பேர், முஸ்லீம் முகலாய பேரரசோட பேர். சீதை அப்படிங்கிறது ராமாயணத்தோட மிக முக்கியமான எங்களோட அடையாளமாக பார்க்கப்பட்ட ஒரு தெய்வம், ஒரு பெண் தெய்வம். அதாவது இந்துக்களோட மிக புனிதமான பேரை ஒரு சிங்கத்துக்கு வச்சு அந்த சிங்கத்தை முஸ்லீம் பேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தோட ஒன்றா அடைக்கிறாங்க கூண்டில். இது எப்படி சரியாக இருக்கும்? இந்த மாதிரி மிருகங்களுக்கு கடவுள் பேரை வைக்கக்கூடிய இந்த முறையை தடை பண்ணணும். ஸோ இந்த சிங்கத்தோட பேரை மாற்றணும் அப்படிங்கிற 2 கோரிக்கை அடிப்படையாக வச்சு நீதிமன்றத்தை அணுகிறாங்க விஸ்வ இந்து பரிஷித் அப்படிங்கிற அமைப்பு. இந்த விஸ்வ இந்து பரிஷித் வந்து மீடியாவில் நிறைய விஷயங்கள் அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிங்கமானது திரிபுராலேருந்து இங்கே வரும்போது அக்பர் சீதை அப்படிங்கிற பேரோட வரல. இந்த சிங்கமானது திரிபுராலேருந்து இங்கே வரும்போது 26, 27 அப்படிங்கிற அந்த வரிசையின் கொடுக்கப்பட்ட பேரோட தான் அந்த சிங்கமானது இங்கே வந்திருக்கு. வந்த பிறகு தான் அந்த பேரை மாற்றிருக்காங்க. இந்த பேரை வேணும்னே இந்து முஸ்லீம்களோட பேரை வச்சு ஒரே கூண்டில் அடைக்கிறாங்க, எங்கள் உணர்வு புண்பட்டுருச்சு அப்படிங்கிற கோரிக்கையை விஸ்வ இந்து பரிஷித் அமைப்பானது பெரிய லெவலில் அங்கே மேற்குவங்கத்தில் பேசுகிறாங்க, மீடியாவை சந்தித்து பேசுகிறாங்க. இதற்கு மேற்குவங்கத்தோட மாநிலத்தோட வனத்துறை அதிகாரிகள் சில தகவல்களை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 சிங்கங்கள் இங்கே வந்தது உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. இந்த 2 சிங்கங்களுக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் எந்த பேருமே வைக்கலைங்க. அதாவது ஒரு சிங்கத்தை வந்து எடுத்து வந்தோடனே கூண்டுக்குள்ளே அடைக்க மாட்டோம். முதல்ல எடுத்து வந்த சிங்கத்தை தனிமைப்படுத்துவோம். தனிமைப்படுத்தி அந்த சிங்கம் வந்து இந்த சூழலுக்கு உகந்த சிங்கமா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். பார்த்த பிறகு தான் நாங்கள் பொதுமக்கள் பார்வைக்காண்டி 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வைப்போம் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில உயிரி தொற்று இருக்கலாம், இதனால் பல மிருகங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சிங்கங்களுக்கு பேர் வச்சு அதுக்கப்புறமா கொண்டு போய் வந்து அந்த வனப்பகுதியில் விடுவோம். இவங்க சொல்கிறபடி அக்பர் அப்படிங்கிற பேரையும் சீதை அப்படிங்கிற பேரையும் நாங்கள் வைக்கவே இல்லை. மேற்குவங்கத்தோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி தான் அந்த பேரெல்லாம் வைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த விதமான நிகழ்ச்சியும் நாங்கள் திட்டமிடலை. இப்போ வரைக்கும் இந்த சிங்கங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற தகவலை மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த உயிரியல் பூங்காவோட மொத்த பரப்பளவு இல்லைன்னு கேட்டிங்கன்னா 297 ஹெக்டேர் பரப்பளவுன்னு சொல்கிறாங்க. இந்த 297 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த பூனைகள் சார்ந்த மிருகங்கள் வந்து எங்கே தங்க வைப்பாங்கன்னா 20 ஹெக்டேர் பரப்பளவில் தான் தங்க வைப்பாங்க. அந்த 20 ஹெக்டேர் பரப்பளவுக்குள்ளே இந்த 2 சிங்கங்கள் கொண்டு போகிறாங்க 2 மாதத்துக்கு அப்புறம். இப்போ வரைக்கும் எந்த பேரும் வைக்கலை அப்படிங்கிறது தான் இவங்க தரப்பு சொல்கிறக்கூடிய நியாயமாக இருக்குது. இந்த வழக்கில் யார்
யாரை எதிர் மனுதாரராக விஸ்வ இந்து பரிஷத் வந்து சேர்த்துருக்காங்கன்னா மேற்கு வங்கத்தோட வனத்துறையை சேர்த்துருக்காங்க, அஃபீஷியல் வனத்துறையை சேர்த்துருக்காங்க, இந்த உயிரியல் பூங்காவோட இயக்குனரை சேர்த்துருக்காங்க. இவங்க 2 பேரையும் எதிர் மனுதாரராக போட்டு இந்த வழக்கை வந்து சந்திக்க சொல்கிறாங்க. நீதிமன்றம் வந்து பிப்ரவரி 20 இந்த வழக்கை சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் தரப்புக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. அவங்க தரப்பு நியாயத்தை இவங்க சொல்லுவாங்க, இவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்லுவாங்க. இந்த வழக்கு குறிப்பிட்ட காலம் விசாரிக்க போகிறோம், அதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுப்பாங்க. இதுதான் இந்த வழக்கில் இனிமேல் நடக்க போகிறது. இதனால ஒரு இந்துக்களோட மனது புண்பட்டது, ஒரு முஸ்லீம்களோட மனது புண்பட்டது அப்படிங்கிறதான் இங்கே மிகப்பெரிய ஆதாரத்தோட மைய நோக்கமாக வச்சு இவங்களோட வாதத்தை அமைப்பாங்க. இவ்வளோ தான் இந்த வழக்கில் நடக்குது. இந்த வழக்கு இவ்வளோ தான், இந்த செய்தி இவ்வளோ தான் சொல்ல வருது. தனிப்பட்ட முறையில் நம்ம சில தகவல்களை சொல்லிட்டு இந்த வீடியோ ஏன் பண்ணிக்கலாம். என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஒரு சிங்கத்துக்கு இந்து அக்பருங்கிற பேர், ஒரு அந்த சிங்கம் வந்து 7 வருஷம் முன்னாடியே பிறந்த சிங்கம். அதுக்கு யாரோ ஒரு முஸ்லீம் தரப்பு இருக்கக்கூடியவர், அவர் வந்து அந்த கடவுள் தன்னோட கடவுள் பேரை அதுக்கு வைக்கிறாரு. இன்னொன்று வந்து ஒரு பெண் சிங்கமாக இருக்குது. அந்த சிங்கம் வந்து எங்கே பிறந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அந்த சிங்கம் வந்து திரிபுராவில் பிறந்திருந்தாலும் அந்த சிங்கத்துக்கு யாரோ ஒரு இந்து மதத்தின் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து சீதை அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக நம்ம வச்சுக்கிட்டா கூட ரெண்டும் ஒன்று சேர்றதில் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சிங்கம் தானே. இந்து முஸ்லீம் 2 பேருமே ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட மத சார்பற்ற நோக்கமாக இருக்குது. 2 சிங்கங்கள், அதாவது வெவ்வேறு மதத்தை சேர்ந்த 2 சிங்கங்கள் ஒன்றா வாழ்ந்தால் என்னையா தப்பு? ஒன்றா வாழ்ந்தால் அதுக்கு ஒரு குட்டி பிறந்தா என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இந்த மாதிரி பல கேள்விகள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே ஒரு உள்ளடி பாலிடிக்ஸ் இருக்குது மக்களே. அந்த உள்ளடி பாலிடிக்ஸை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த விஸ்வ இந்து பரிஷத்து, இந்த இந்து முன்னணி, இவங்களாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க? ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஆனால் பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் பண்ணுவாங்க. ரெண்டும் ஒரே குட்டையில் உண்ண மட்டும் தான். ஆனால் இவங்க வந்து தீவிரமாக இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. முட்டாள்தனமான சில வழக்குகளை போடுறது, முட்டாள்தனமான சில கோஷங்களை வைக்கிறது, இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இவங்க வந்து நாங்களாம் அப்படி கிடையாதுங்க, நாங்கள் வந்து அப்படி கிடையாது, அவங்க தான் அப்படி அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணுவாங்க. 2 பேரில் இவங்க தீவிரமாக செயல்படுவாங்க, இவங்க கொஞ்சம் மந்தமாக செயல்படுவாங்க. ஆனால் இவங்களோட ஒரு தீவிரமான பிரிவு தான் இவங்க. ஆனால் இவங்க 2 பேரும் தங்களுக்குள்ளே வந்து நாங்கள் வேற அவங்க வேறங்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. ஸோ ஒரு 2 பெண் சிங்கத்துக்கு பேர் வைக்கிறது தேசிய லெவலில் பேசு பொருளாக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா மீடியாவும் இதை ஒரு சிறு செய்தியாகவே போட்டு கடந்து போகிறாங்க. நாட்டில் எவ்வளவோ பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இந்த பெண் சிங்கத்துக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் வந்து மிகப்பெரிய விஷயத்தை பேசு பொருளாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. 2 பெண் சிங்கத்துக்கு இந்து பேரையும் முஸ்லீம் பேரையும் வச்சுக்கிறது கூட உங்களால் தாங்கிக்க முடியலனா எதை நோக்கி நீங்களாம் பயணிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.